விஷயத்துல நிறைந்திருங்க. தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்? எல்லாமே உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது அது பார்த்தோம், பலன் அடைகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இதுல முக்கியமாக என்னன்னா அப்போஸ்தலர் 2:1-4 எப்படி நம்ம பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள், அதே போல் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் பார்ப்போம். அப்புறம் அபிஷேகத்தில் நிறைகிற பொழுது திரும்ப அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும், கவனிங்க, இதுல ஃபுல்லா ஒரு மனம் தேவை. ஒவ்வொரு வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்று கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. நீங்க ஒருமனமாக ஒன்று கூடி நீங்கள் கூடி பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிற வேளையிலே சடிதியான ஒரு சத்தத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அவர் எப்படி இறங்குவார்? எல்லா இடங்களிலும் இறங்குவார். 3வது வசனத்தில் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆள் கூட விடவே இல்லை, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலேயே பேசினார்கள். இந்த அனுபவம் தான் என்ன போகுது? இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள நமக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு மனமாக ஓரிடத்தில் கூடி வருகிற பொழுது கர்த்தர் கட்டாயமாக இறங்கி ஒருவர் மேலும் அவர் அமருவார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.